திரு கலை 5 முனை போட்டினா திமுகவுக்கு அது சாதகம். அதிமுக, தேமுதிக, தாவேகா, பாமகன்னு ஒரு பலமான கூட்டணி அமைய வேண்டியது கட்டாயம். அதே சமயத்தில் விஜயை அகாமடேட் பண்ணுறதன் மூலமாக ஏடிஎம்கே பலவீனமடைய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தான் ஒருங்கிணைந்து சொல்லப்பட்ட கருத்துக்களாக இருக்குது. இல்லை, எல்லாரும் ஒருங்கிணைந்து சொல்லலை, ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொன்னதை முதல்ல பேசிக்காக கரிஷ்மா இல்லை அதிமுக தலைவருக்கு அப்படின்னு, சினிமா கவர்ச்சி இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ கவர்ச்சி பேர் காமராஜருக்கு சினிமா கவர்ச்சி இருந்துச்சா? கரிஸ்மாட்டிக் லீடர் அவர் தோத்தப்போ கூட 40% 41% வாங்கினாருங்க. எப்படி நீங்கள் அவர் போன பிறகு தான் காங்கிரஸ் அழிஞ்சிச்சு தமிழ்நாட்டில். எப்படி கரிஷ்மா பற்றி பேசுகிறீங்க? ஒரு விவசாயிக்கு கரிஷ்மா இல்லை, சினிமா நடிகருக்கு தான் இந்த நாட்டில் கரிஷ்மா இருக்குதா? அது தவறான வாதங்க. பாமக விஜய்ன்னு வரும்போது அவங்க சாய்ஸ் விஜய் தான் இருக்கும், பாமக இருக்காது. நிச்சயமா அதிமுக சாய்ஸ் விஜய் தான் இருக்கும், ஏடிஎம்கே தான் இருக்கும். சாய்ஸ் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் விஜய், செகண்ட் சாய்ஸ் தான் பாமக. பிறகு ஒரு விஷயம் தொடர்ந்து ஒரு கட்டுமானம் திரும்ப திரும்ப பலராலும் பேசப்படுகிறது. அது திமுகவும் பாஜகவும் அந்த புள்ளியில் இணைகிறாங்க. அதிமுக பலவீனமாயிடுச்சு என்ற விஷயத்தை சொல்லிட்டே இருக்காங்க. அது எந்த நேரத்திலும் பாஜகவோட கூட்டணி போகும். எது வேணாலும் நடக்குமா அரசியலில்? ஆனால் அதில் எது நடக்கும்? முதல்ல அதிமுக பாஜகவோட போகிறது தான் நடக்கும். ஆனால் திமுக பலவீனமாகி கூட்டணி கட்சிக்கு 1-2 போயாச்சுன்னா அவங்க பாஜகவோட போயிட மாட்டாங்க. அவங்க அதை மட்டும் யாரும் சொல்லவே மாட்டாங்க. அந்த ஒரு எதுவும் நடக்கலாம்னு அதுவும் நடக்கலாம்ல, அதை சொல்ல மாட்டாங்க. இது என்ன தொடர்ச்சியாக இந்த பிரச்சாரம் ஏன் செய்யப்படுதுன்னா, இந்த பொய் பிரச்சாரம் தொடர்ந்து ஏன் முன்னெடுத்து செல்லப்படுகிறது என்றால், அதுதான் பாஜக விரும்புது, அதுதான் திமுக விரும்புது. ஏன்னா மைனாரிட்டி வாக்குகள் திமுக விட்டு போயிடக்கூடாது. திமுக கூட்டணி பலத்தில் ஜெயிக்கலைங்க. நான் இன்னைக்கு சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. 60 லட்சம் மைனாரிட்டிஸ் இருக்காங்க. அதில் பாஜகவோட கூட்டணி சேர்ந்த தவறை அதிமுக செஞ்சதுனால, அது ஓபிஎஸ் முக்கிய காரணம். அதுக்கு அவர் போனவரை தான் வெளியே வர முடிச்சு. அந்த தவறை செஞ்சதுனால அந்த வாக்குகள் 40% பதிவாச்சுன்னா, 40 லட்சம் பதிவாச்சுன்னா அத்தனையும் திமுக போச்சு கூட்டணிக்கு. அதே மாதிரி அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் 17 லட்சம், அவங்களுடைய வாக்குகள் மொத்த வாக்குகள் 51 குடும்பத்தை சேர்த்தா 51 லட்சம். அதில் ஒரு 30-40 லட்சம் திமுக கூட்டணிக்கு போச்சு. ஏன்னா பொய் வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. அவங்க இப்போ திமுக எதிர்கட்சியில் உட்கார வைக்க போகிறேன்னு சொல்லிட்டாங்க, அறிக்கையை கொடுத்துட்டாங்க. மைனாரிட்டிஸ் இப்போ நிச்சயமா பாஜக விட்டு வெகு தூரத்துக்கு அதிமுக விலகிடுச்சு. இந்த நேரத்தில், இந்த காலகட்டத்தில், தேர்தலுக்கு பின்னாடி திமுக பாஜக நோக்கி நகருது. இது காவடி எடுக்கிறாங்க, பழனியில் போய் முருகனுக்கு காவடி எடுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து இவங்க மதச்சார்பின்மையிலிருந்து விலகி போயிட்டாங்கன்னு சொல்லி நான் சொல்லலை, அவங்க கூட்டணி கட்சி சொல்றாங்க. இப்ப சிறுபான்மை மக்கள் வாக்குகளும் அதுவும் அந்த மாதிரி சாலிடா போகாது. அது போகணுங்கிறதுக்காக தான் திரும்ப என்ன சொல்றாங்க, பாஜக சேருவாங்க. என்னங்க எவ்வளவு தூரம் சொல்லியாச்சு. எடப்பாடி ஒருவேளை தீ குளிச்சாதான் இது பேச்சு நிற்கும். எடப்பாடி தீ குளிக்கணும், அப்பதான் இதை பேச மாட்டாங்க. இதை பேசுறவங்க அப்பதான் பேச மாட்டாங்க. தீ குளிச்ச பிறகு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இருந்த ஒரே தலைவர் போயிட்டாரு, இனிமே பாஜக தான் இங்கன்னு சொல்லிடுவாங்க. தாவேகா வந்தா ஏடிஎம்கேவுடைய ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி விஜயா தான் இருப்பாருன்றீங்க. ஓகே திரு இல்ல கார்த்திகேயன், சிறுபான்மை ஓட்டுகள் கிடைக்கணும்னா பார்லிமெண்ட் தேர்தலே கிடைச்சிருக்கணுமே. அது அப்பதாங்க வெளியே வந்தாங்க. 3 மாசத்துல உடனே இப்ப வந்தாச்சு. இப்ப என்ன திமுக அந்த பக்கம் நகருது. திரு கலை, திரு சுமந்த், இறுதியா ஒரே ஒரு கேள்வி. திரு விஜய் இந்த முறை தனித்து போட்டின்ற ஸ்டாண்ட தான் எடுப்பாருன்னு திரு ஷாம் சொல்றாரு. அதாவது அது பொலிட்டிக்கல் சூசைட். அத அவர் முதலே முடிவு எடுத்துட்டாருன்னா, அரசியல்ல கேரண்டின்னு எதுவுமே கிடையாது. 5 வருஷம் கழிச்சு பாத்துக்கலாம். அதுக்கு அப்போ நமக்கு அப்போ கூட 60 வயசு ஆகாது, 57 வயசு தான் இருக்கும். இந்த கணக்கெல்லாம் அரசியல்ல இதெல்லாம் செல்லவே செல்லாது. ஏன்னா ஒரு வீக் ஒரு யுகம் அரசியல்ல. சோ நீங்க 5 வருஷம் கழிச்சு நான் இதை பண்ணுவேன், இப்போ எனக்கு 10% வாங்குவேன், அப்புறம் 18% வாங்குவேன், அப்புறம் 25. இட் டசன்ட் வொர்க் லைக் தட். ஒரு சிம்பிள் திங், திரு பிரியன் சொன்னது, திரு விஜயகாந்த் அவர்கள் அவருக்கு கிடைத்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்கட்சி தலைவரான போதுதான் அதை அவர் பயன்படுத்திக்கவில்லை. அதனாலதான் அதுக்கப்புறம் பிறகு அவருடைய சரிவு ஏற்பட்டது, அவர் உடல்நிலை சரியில்லை. ஆனால் நிச்சயமா அவர் பயன்படுத்தலைங்கிறது தான் முக்கியம்.